எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் கிரீன்லாண்டை அடைஞ்சே தீர்வோம்னு சொல்கிறாரு? We need it for national security. We are going to do something on Greenland, whether they like it or not. We need Greenland. மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டில் அப்படி என்ன இருக்குது, எதுக்காக அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்ட் தேவைப்படுதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, கிரீன்லாண்ட் ஒரு தனி நாடு கிடையாது. கிரீன்லாண்ட் டென்மார்க்கினுடைய ஒரு பகுதி. 1946லேயே அமெரிக்கா நாங்கள் கிரீன்லாண்டை வாங்கிக்கிறோன்னு சொல்லி டென்மார்க்கு கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆஃபரை டென்மார்க் ஏற்றுக்கல. இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவும் டென்மார்க்கும் ரெண்டு நாடுகளுமே நேட்டோ கூட்டமைப்பில் இருக்குது. நேட்டோ அப்படின்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது 32 நாடுகளினுடைய பாதுகாப்பு கூட்டமைப்பு. நேட்டோனுடைய ஆர்டிகல் 5 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெம்பருக்கு அட்டாக் நடந்தாலும் மீதமுள்ள எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மெம்பருக்காக சப்போர்ட் பண்ணணுன்றது தான் இந்த ரூல். இப்போ இந்த ரெண்டு நாடுகளுமே நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கிறதுனால இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்றது நமக்கு இப்போ ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. இப்போ கிரீன்லாண்டில் அப்படி என்ன தான் இருக்குது? அமெரிக்காவுக்கே தேவைப்படுற அளவுக்கு அப்படி கிரீன்லாண்டில் என்ன இருக்குது? இதுக்கு மொத்தம் 3 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, அங்கே கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ். இது வெஹிக்கிள்ஸ், ரொபாட்டிக்ஸ், ஏஐ, டிஃபென்ஸ், விண்ட் டர்பைன்ஸ்னு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அன்டாப்டு ஆயில் ரிசர்வ்ஸும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3வது மிக முக்கியமான காரணம் என்ன, இந்த பகுதி அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி பேஸாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ஆர்க்டிக் பகுதியில் அமெரிக்கா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்ஸாக இது அமையும். இந்த 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் இப்போ சண்டை வருமானு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதிலாக 2 சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, அமெரிக்கா டென்மார்க்கு கிட்ட நாங்கள் எதிர்காலத்தில் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறோம், போர் சமயங்களில் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 பேருமே நேட்டோ கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ ஈஸியாக இந்த விஷயம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா 2வது சினாரியோ எப்படி போகும்னா, கிரீன்லாண்டை தனி நாடாக வந்துருங்கன்னு சொல்லி சொல்லலாம். அது எப்படி கிரீன்லாண்ட் தனி நாடாகும்? கிரீன்லாண்ட் தான் டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. என்னதான் கிரீன்லாண்டோட கண்ட்ரோல் டென்மார்க் கிட்ட இருந்தாலும் கிரீன்லாண்ட் ஒரு செல்ஃப் கவர்ன்ட் டெரிட்டரி. இதன்படி கிரீன்லாண்ட் நினச்சா தனி நாடாக வர முடியும். இது எப்படின்றத ஒரு ஹிஸ்ட்ரியோட பார்க்கலாம் வாங்க. கிரீன்லாண்டுக்கு சில லிமிட்டட் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் நாளடைவில் கிரீன்லாண்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அதிக அளவு பவர்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதோட வெளிப்பாடாக தான் 25 நவம்பர் 2008 அன்றைக்கி ஒரு ரெஃபரண்டம் நடத்தினாங்க. அந்த ரெஃபரண்டமோட முடிவும்படி 75% ஆஃப் ஓட்டர்ஸ் எல்லாருமே செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதன்படி 21 ஜூன் 2009 அன்னைக்கு டென்மார்க்கில் கிரீன்லாண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது. இந்த ஆக்டின் படி கிரீன்லாண்ட் நினச்சா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காக இன்டர்நேஷ்னல் லாக்கு உட்பட்டு தனி நாடாக ஆகலாம். 2வது, கிரீன்லாண்டுக்காக போலீஸ், கோர்ட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன்னு இந்த மாதிரியான எல்லா பவர்ஸும் டென்மார்க்லேருந்து கிரீன்லாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டிக் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆச்சு. இப்போ எல்லா பவர்ஸையும் கொடுத்துட்டு டென்மார்க்கினுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரீன்லாண்டுடைய பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை கொள்கை, அது மட்டும் இல்லாமல் மானிட்டரி பாலிசின்னு இது எல்லாத்தையும் டென்மார்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனாலும் கிரீன்லாண்டால் பெரிய நாடாக வளர முடியல. எண்ணெய் வளம் இருந்துமே சவுதி அளவு ஏன் அவங்களால வளர முடியல? இவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருந்துமே எதனால் அவங்களால பிஸ்னஸில் வளர முடியலன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐலாண்ட். ஸோ இங்கே ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே ஃபைனான்ஸ், டெக்னாலஜி, கவர்மெண்ட் சப்போர்ட்னு எந்த விதமான ஆக்சஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. ஸோ இது ஒரு அன்டாப்டு ரீஜனாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்கா சொன்னால் கிரீன்லாண்ட் வந்துருமா? கிரீன்லாண்ட் டென்மார்க்லேருந்து அவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது, வரத்துக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க் கிரீன்லாண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு $600 மில்லியன் கொடுக்குறாங்க அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ இப்போ அமெரிக்கா எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நெகோஷியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கை விட நாங்கள் டபுளாக தரோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு $1 பில்லியன் இல்லை $2 பில்லியன் தரோம். அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி கேரண்டி தரோம், நேட்டோவில் மெம்பர்ஷிப் பார்க்குறோம், கிரீன்லாண்டுக்கான ஏர்போர்ட், போர்ட்டு, ரோட்வேஸ், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, மைனிங் ப்ராஜெக்ட்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், அமெரிக்காவுக்கு எதுக்காக கிரீன்லாண்ட் தேவைப்படுதுன்னா, அவங்கள தற்காத்துக்கிறதுக்காகவும், ரஷ்யா சைனாவோட எக்ஸ்பேன்ஷனை தடுக்கிறதுக்காகவும், ஆர்க்டிக் பகுதியில் அவங்களுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்கிறதுனால அமெரிக்காவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து ஆர்க்டிக்னுடைய அந்த ட்ரேட் ரூட்டும் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் கிரீன்லாண்ட் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. இது எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸை ஏற்படுத்த போகுதுன்றதை நாம் எதிர்வரும் காலங்களில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடிஸோட அடுத்தடுத்த வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.